பசுமை காட்டில் குத்தி குரங்கு மற்றும் மணி அணில் சிறந்த நண்பர்கள். ஒன்றாக விளையாடி பழங்கள் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். ஒருநாள் மணியின் பிறந்த நாளுக்காக அவன் அம்மா ஒரு அழகான பழங்களால் நிரம்பிய பெட்டியை பரிசாக அளித்தார். அதில் அவனுக்கு பிடித்த பழங்கள் இருந்தன. அந்த பழங்களை பார்த்த குத்திக்கு ஆசை வந்தது. ஆனால் மணி அதனை உடனே பகிர முடியாது என்று சொல்லி பிறகு பகிர்வதாக வாக்குறுதி அளித்தான். அன்றிரவு ஆசைக்கு ஆட்பட்ட குத்தி மணியின் வீட்டில் உழுத்து எல்லா பழங்களையும் திருடி வைத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலையில் மணிக்கு பழப்பெட்டி காலியாக இருப்பதைக் கண்டு கவலையில் ஆழ்ந்தான். அதை பார்த்த ஒரு கிளி பழங்களை குத்தி திருடியதை கூறியது. மணி குத்தியிடம் நேரடியாக சந்தித்து கேட்டான். குத்தி தன் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். மிகவும் வருத்தமடைந்த மணி, நம்பிக்கை உடைந்தால் அதை திரும்ப கட்டி ஏற்றுவது கடினம் என்றான். அந்த நேரத்தில் தான் குத்திக்கு உணர்வு வந்தது. அந்த ஒரு சிறிய திருட்டு தன் நண்பனின் அன்பையும் நம்பிக்கையையும் இழக்க வைத்துவிட்டது. மணி மன்னித்தாலும் நம்பிக்கை உடைந்ததை நினைவுபடுத்தினான். குத்தி உணர்ந்தான், நட்பு என்பது நம்பிக்கையில் நின்று ஆசையில் அல்ல. முற்பாடம்: திருட்டு நம்பிக்கையை அழிக்கிறது.